श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिवासम् श्रीवेङ्कटाद्रिशिखरालयकालमेघम् श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातम् श्रीशं नमामि शिरसा यदुशैलदीपो यतिशैलदीपो. எல்லா ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தினந்தோறும் 3 வேளைகளிலும் 4 திசைகளிலும் எம்பெருமானை சேவிக்க பொழுது சொல்ல வேண்டிய ஸ்லோகம் இது. 4 திசைகளிலும் எம்பெருமானை சேவிக்க வேண்டுமா? அதாவது நாம் எங்கோ ஒரு இடத்தில் வசிக்கிறோம். அப்படி வசித்தால் கூட இந்த 4 திவ்யதேசங்களையும் தினந்தோறும் நினைத்துக் கொண்டு அந்த 4 பட்டங்களிலும் திரும்பி நாம் சேவிக்க வேண்டும். ஸ்ரீரங்கமங்களநிதிம் கருணாநிவாசம். பகவத் ராமானுஜருடைய அற்புதமான அந்த சரித்திர வைபவத்தில் மிக முக்கியமான ஒரு கட்டத்தை நாம் தற்பொழுது அனுபவிக்க காத்திருக்கிறோம். ஆங்கிலத்தில் கிளைமேக்ஸ் என்று சொல்லுவார்கள் அல்லவா, அதுபோன்று தான் சுவாமி ராமானுஜர் எம்பெருமானாருடைய வாழ்க்கையில் நடைபெற்றதான ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை குறித்ததான விளக்கங்கள் இனி வரக்கூடிய உபன்யாசங்களில் பார்க்க போகிறோம். அற்புதமான அந்த வைபவங்கள் கொட்டி கிடக்கின்றன. ஆகையால் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் தினந்தோறும் நாம் சேவிக்கும் போது முதலில் எந்த திவ்யதேசத்தை சேவிக்கிறோம்? ஸ்ரீரங்கமங்களநிதிம் கருணாநிவாசம். மங்களங்களுக்கெல்லாம் மங்களமாக விளங்கக்கூடியவன் பவித்ராணாம் பவித்ரம் யஹா மங்களானாம் ச மங்களம் என்று அந்த ஸ்ரீரங்கம் என்னும் க்ஷேத்திர விசேஷத்தில் நிதிரவ்யா வைத்தமாநிதியாக நிக்ஷேப வித்தனாக பரமாத்மா சேவை சாதிக்கிறான். பூலோக வைகுண்ட க்ஷேத்திரம் அனைத்து திவ்யதேசங்களுக்கும் தலைசிறந்த திவ்யதேசமாக திகழக்கூடியது. அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் ஆறாத அருளமுதம் பொறிந்த கோவிலாக, செழு மறையின் முதலெழுத்துச் சேர்ந்த கோவிலாக அந்த பரமாத்மா சேவை சாதிக்கின்றான். முதல் திவ்யதேசம் அனைத்து ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் மண்டியிருக்கும் திவ்யதேசமாக திருவரங்க திருப்பதியை நாம் சேவிக்கின்றோம். ஸ்ரீரங்கமங்களநிதிம் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம். மலை மீது மேகங்கள் இருக்குமா? மேகங்கள் சமுத்திரத்திலிருந்து உப்பு ஜலத்தை தாங்கள் வாங்கிக் கொண்டு சர்வோபஜீவியமான தண்ணீராக உலகத்தில் நாட்டார் வாழ்ந்து போகும்படியாக நல்ல மழையாக பொழியும் அல்லவா? அந்த மேகங்கள் எங்கே வசிக்கும் என்றால் மலையின் தாழ்வரைகளில் தான் மேகங்கள் வசிக்கும். கருத்த மேகமாக அஞ்சன வண்ணனாக அஞ்சனகிரிநாதனாக எம்பெருமான் வசிக்கின்றான். அந்த க்ஷேத்திரம் திருமலை. 7 மாமலைகளுக்கு மேலே அவன் சேவை சாதிக்கின்றான். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகன். அந்த வெங்கடகிரி, வேம் என்றால் கொடிய பாபம், கடம் என்றால் அழிப்பது, வேம் கடம் பாபங்களை அழிப்பது. வேம் என்றால் அமிர்த பீஜம், கடம் என்றால் ஐஸ்வர்யம், பூமியிலேயே மோட்சானந்தத்தை நமக்கு அளிக்கக்கூடியது. அப்பேற்பட்ட வெங்கடகிரியில் உயர்ந்ததான ஸ்ரீனிவாசன் என்னும் காலமேகம் வருஷிக்கின்றது. ஸ்ரீ வெங்கடாத்ரிசிகராலய காலமேகம் ஸ்ரீஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். வரதன், வாரணவிற்பின் மழைமுகில் போல் நின்ற மாயவனாம் வரதன். பேர் அருளாளன் என்று பெயர் பெற்றவன். அப்பேற்பட்டதான வரதன் அவனும் ஒரு மலையின் மீதுதான் வசிக்கிறான். இந்த மலைக்கு அத்திமாமலை என்பதாக பெயர். ஏனைய மலைகளைப் போல ஏறுவதற்கு கடினமான மலை இல்லையாம் இது. 24 படிகள் ஏறி வந்து விட்டோம். ஏனால் இங்கே வரதன் என்னும் அற்புதமான ஒரு விருட்சம், ஒரு மரத்தை நாம் சேவிக்கலாமாம். பாரிஜாதம். விருட்சைவஸ்தப்தோதி விதிஷ்டத்யேகா என்ற வேதபுருஷன் எந்த எம்பெருமானானவன் மரத்தை போன்று நிற்கிறானோ என்று வர்ணிக்கிறது. நிவாச விருட்ச சாதூனாம் ஆபன்னானாம் பராகதிகி என்று தாரை ராமனை போற்றும் பொழுது, வாலிவரத்திற்கு பிறகு தாரையானவள், வாலியின் மனைவியான தாரையானவள் ராமனை போற்றும் பொழுது, ஆஹா இவன் சாதுக்களுக்கு நிழல் தரும் மரம் என் ராமன் என்று கொண்டாடுகிறாள். பத்மநாபன் உயர்வர உயரும் பெருந்திரலோ என்னும் பாசுரத்தில் ஆழ்வார் இந்த மரத்தை கொண்டாடும் பொழுது என்னை ஆக்கிக் கொண்டு எனக்கே தன்னை தந்த கற்பகம் என்று வர்ணிக்கிறார். ஏனைய கற்பகத்திற்கும்
வரதன் என்னும் கற்பக மரத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஏனைய கற்பகம் நாம் கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியது. ஆனால் நமக்கு எது தேவை, இதை நாம் கொடுக்கலாமா கூடாதா, இதனால் இந்த குழந்தைக்கு நல்லது உண்டாகுமா என்பது தெரியாது. நாம் கேட்டதையெல்லாம் உடனே கொடுத்துவிடும். ஆனால் அதற்கு விளைவுகள் பின்னாடி பயங்கரமாக இருக்கும். ஆனால் வரதன் என்னும் மரம், பாரிஜாதம், கற்பக விருட்சம் கேட்டதையெல்லாம் கொடுக்கும் மட்டுமில்லாமல் தன்னை தந்த கற்பகமாக, என்னப்பனே நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதான் என்று நீதான் எனக்கு வேண்டும் என்று கேட்டால் உடனே நம் பின்னே வருவதற்கு அவன் தயாராக இருக்கிறான். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். ஹஸ்திகிரி என்னும் பர்வதம் ஒரு கால விசேஷத்தில் திக்கஜங்கள், அஷ்ட திக்கஜங்கள் இந்த மலையில் எம்பெருமானை ஆராதித்தனவாம். அல்லது அந்த திக்கஜங்களே ஒரு மலையாக இருந்து இப்பொழுது எம்பெருமானை தன் மீது சுமந்து கொண்டிருக்கின்றனவாம். அப்பேற்பட்ட யானை மலைக்கு பெரும் தெய்வமாக விளங்கக்கூடியவன் வரதன் என்னும் பாரிஜாத விருட்சம். அதனால்தான் இன்றும் வரதராஜ பெருமாளுடைய உற்சவர் திருமேனியை நாம் அருகே சென்று சேவித்தோம் எனால் அவருடைய திருக்கையில் இந்த அபயஹஸ்தம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இந்த அபயஹஸ்தம் கல் இழைத்த பதக்கமாக திருவாபரணமாக அபயஹஸ்தம் சாற்றப்படாமல் சாதாரணமாக பெருமான் கவசமான அஸ்தத்துடன் சேவை சாதித்தானேயானால் அவருடைய திருக்கையில் இந்த இடத்தில் ஒரு பாரிஜாத புஷ்பத்தை இன்றும் சேவிக்கலாம். பெருமான் அபயஹஸ்தத்தை வைத்திருக்கும் பொழுது கல் இழைத்த திருவாபரணம் சாற்றப்படாமல் இந்த அபயஹஸ்தம் நமக்கு அருகே சேவையானது என்றால் அதிலே ஒரு பாரிஜாத புஷ்பத்தையும் சேர்த்து சேவிக்கலாம். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம், ஹஸ்திகிரி மலையின் மீது விளங்கக்கூடிய ஒரு பாரிஜாத மரம், கேட்டதையெல்லாம் கொடுக்கும் தன்னை பெறும் கற்பகமான பாரிஜாத மரம் வரதன். 3 திவிரேசங்கள், ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாதம். இந்த 3 திவிரேசங்களும் திவ்ய தேசங்கள். ஏனென்றால் ஆழ்வார்கள் தங்கள் பாசுரங்களினாலே இப்பெருமான்களை மங்களாசாசனம் செய்திருக்கிறார்கள். அது தவிர ஒரு மண்டபத்திற்கு போக மண்டபம் என்பதாக பெயர். போகம் என்றால் அந்த பெருமான் போகி போக சயனீய சாயினே என்று ஆச்சரியகரமான ஆதிசேஷன் மீது துயில் கொண்ட திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான் ரங்கநாதன். ஒரு மண்டபம் போக மண்டபம், மற்றொரு மண்டபம் புஷ்ப மண்டபம். சிந்துப்பூ மகிழும் திருவேங்கடமாக திருவேங்கடமாமலை திகழ்கிறது. ஆயினாலோ இப்பெருமானுடைய சன்னிதானத்தில் ஒரு நந்தவனத்தை அமைத்து இப்பெருமானுக்கு நல்ல புஷ்பங்களை எல்லாம் சூட்டி அழகு பார்க்க வேண்டும் என்பதாக ராமானுஜர் திருவுள்ளம் கொள்ள அந்த திருவுள்ளத்தின்படியாக அனந்தாழ்வான் அங்கே சென்று ராமானுஜ புஷ்கரணியை அமைத்து ராமானுஜ நந்தவனம் என்னும் உயர்ந்த ஒரு நந்தவனத்தை உண்டாக்கி அங்கே பெருமானுக்கு உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் சமர்ப்பித்து கைங்கரியங்களை செய்து வந்தார் என்று கீழே குரு பரம்பரையில் பார்த்தோம் அல்லவா. ஆகையால் அது புஷ்பமண்டபம் என்ற பெயர் பெற்று திகழ்கிறது. 3வது தியாக மண்டபம். ஆம், வரதன் தியாகேசன், தியாகராஜன், தியாகவரதராஜன். ஏனென்றால் வரதன் சம்பிரதாயத்திற்கு தலைவர்களை தியாகம் செய்வதற்காகவே அவதரித்த அர்ச்சாவதார பெருமாள். இவன் திருவடிவாரத்தில் தான் ஆழ்வார்களும் அவதாரம் செய்வார்கள். ஏனென்றால் பொய்கை ஆழ்வாருடைய அவதார கஷேத்திரம் காஞ்சிபுரம் தானே. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் யதோக்தகாரி யதா உக்தகாரி சரணமுபகதானாம் சோயம் ஆதேசகாரி என்கிறார் சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன். அப்படி தன்னிடத்தில் சரண் என்று வந்தவர்கள் சொல்லும்படியெல்லாம் கேட்கக்கூடியவன் இப்பெருமான். அவனுடைய சன்னிதானத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பொய்கையில் தான் முதலாழ்வார்களில் முதல் ஆழ்வாரான பொய்கை ஆழ்வாருடைய திருவவதாரம். இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமானாக திருவக்கா என்னும் திவிரேசத்தில் சேவை சாதிக்கக்கூடிய யதோக்தகாரித்தான், இங்கே சயன திருக்கோலத்தில் சேவை சாதிக்கக்கூடிய யதோக்தகாரித்தான் மற்றொரு நிலையாக அத்திமா மலைமேல் மீது நின்ற திருக்கோலத்தில் சேவை சாதிக்கிறான் வரதன் என்னும் திருநாமத்துடன். இவன்தான் அவன், அவன்தான் இவன். இப்படி ஆழ்வார்கள் வரதனுடைய திருடிவாரத்தில் அவதாரம் செய்திருக்கிறார்கள். ஆச்சாரியரான சுவாமி ஸ்ரீ ராமானுஜர், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், எம்பார் முதலானவர்கள் அனைவரும் தொண்டை மண்டலத்தைச் சேர்ந்தவர்கள், வரதனுடைய திருடிவாரத்தில் அவதாரம் செய்தவர்கள். சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் முதலான மகான்கள் இந்த தொண்டை மண்டலத்தில் தான் அவதாரம் செய்தவர்கள். ஆனால் எல்லோரையும் சம்பிரதாயம் வளர்ப்பதற்காக
திருவரங்கத்தப்பனான ஸ்ரீ ரங்கநாதனுக்காகவே அளித்தவன் யார் என்றால் வரதன். தியாகம் செய்பவன் வரதன். இவன் தியாக மண்டபமாக இந்த மண்டபத்தில் விளங்குகிறான், கச்சிவாய்த்தான் மண்டபத்தில். சம்பிரதாய பெருமாள், சம்பிரதாயத்தை கட்டி காப்பாற்றிய பெருமாள், இன்றளவும் சம்பிரதாயத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பெருமாள். பௌமா பிபந்தன்வகம் என்று பகவத் ராமானுடைய ஸ்ரீபாஷ்ய ஸ்ரீசுக்தியை தினந்தோறும் எல்லோரும் கேளுங்கள் கேளுங்கள் என்னும் சொல்லும்படி தினந்தோறும் தன்னுடைய திருவாராதனத்தில் ஸ்ரீபாஷ்யத்தை திருச்செவி சாற்றும் பெருமானாக வரதன் விளங்குகிறான். அத்யாபி பரிதிருஷ்யரே. இப்படி போகமண்டபம், புஷ்பமண்டபம், தியாக மண்டபம் என்று 3 மண்டபங்கள் சம்பிரதாயத்தில் விதேசங்களாக ஆழ்வார்களுடைய மங்களாசாசனங்களுக்கு உட்பட்டதாக திகழ்கின்றது. அடுத்தது ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதிசைல தீபம். ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். யதுசைலம் யாரவாத்ரி அல்லது யதிசைலம் யதிராஜாத்ரி என்பதாக எம்பெருமானாருடைய சம்பந்தத்தினாலேயே பெருமை பெற்றதாகவும் ஆழ்வார்களினாலே மங்களாசாசனம் செய்யப்படவில்லை என்றால் கூட யதிராஜருடைய சம்பந்தத்தினாலேயே ஏற்றம் பெற்றதாக, ஞானத்தை வளர்க்கக்கூடியதாக, ஞானத்தை நமக்கு தந்துவிடுவதாக, ஞானமண்டபமாக திகழும் ஓர் க்ஷேத்திர விசேஷம், உன்னதமான க்ஷேத்திர விசேஷம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் என்னும் திவ்ய க்ஷேத்திரம். மேல்கோட்டை என்று சொல்லுகிறோம். இப்பொழுது இன்னும் சற்று தினங்களில் பங்குனி உத்திர திருநன்னாள் வரப்போகின்றது. அந்த பங்குனி உத்திர திருநன்னாள் சமயத்தில்தான் மேலக்கோட்டை சம்பத்குமாரனுக்கு உலகம் புகழும் வைரமுடி என்னும் மகோத்சவம், லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ளும் மகோத்சவம் நடைபெறப் போகிறது. அந்த சமயத்தில் பகவத் ராமானுஜ சம்பந்தத்தையும் திருநாராயணனுடைய சம்பந்தத்தையும் சேர்த்து அனுபவிக்கும் மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இந்த பாக்கியத்தை நமக்கு அளித்த வள்ளலாம் எம் ராமானுஜரையும் எம் பெருமானையும் போற்றுகின்றோம்.